இக்காணொளி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இக்குறு ஆய்வுக் கட்டுரையை எழுதி இக்காணொளியை இயக்கமூட்டல் செய்து வழங்குபவர் முனைவர் சு. ஜோசப் அருள் ஜெயராஜ், மேனாள் ஆங்கிலத்துறை தலைவர் மற்றும் இணைப் பேராசிரியர், தூய வளனார் தன்னாட்சிக் கல்லூரி, திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு, இந்தியா. தலைப்பு: தமிழ் திரைப்பட பாடல் ஊடாக தகு நய நடையியல் ஸ்டைலிஸ்டிக்ஸ் ஓர் எளிய விளக்கம். பாடலாசிரியர் கண்ணதாசன். பாடகர்கள் கே. ஜே. யேசுதாஸ், பி. சுசீலா. இசையமைப்பாளர்கள் எம். எஸ். விஸ்வநாதன், டி. கே. இராமமூர்த்தி. திரைப்படம் காதலிக்க நேரமில்லை, 1964. பெண்: என்ன பார்வை உந்தன் பார்வை, இடை மெலிந்தாள் இந்த பாவை. இப்பாடல் வரிகளின் நேரடி பொருள் எளிமையானதாகவும் தெளிவானதாகவும் உள்ளது. எத்தகையதொரு பார்வை உன்னுடைய அந்தப் பார்வை. அப்பார்வையின் தாக்கத்தால் இப்பெண் உருகிப்போனாள், அல்லது நாணத்தினால் என் இடை மெலிந்து போனது. ஆனால் இப்பாடல் வரிகளின் உட்கருத்து, குறிப்பு பொருள் அவ்வளவு எளிதாகவோ தெளிவாகவோ வாசகருக்கு புலப்படவில்லை. எனவே வாசகர்கள் இப்பாடல் வரிகளுக்கு பின்வருமாறு தகு நய நடையியல் பகுப்பாய்வை ஸ்டைலிஸ்டிக் அனாலிசிஸ் மேற்கொள்ள வேண்டும். தமிழ் மொழியின் மெய் எழுத்துக்கள் 18 அவற்றின் ஒலிக்கும் தன்மைக்கேற்ப வல்லினம், மெல்லினம், இடையினம் என 3ஆக பிரிக்கப்படுகின்றன. வல்லின, வன்மையான ஓசையுடைய மெய் எழுத்துகள் ஈக், இச், ஈப், ஈப், ஈர். மெல்லின, மென்மையான ஓசையுடைய மெய் எழுத்துகள் இங், இங், என், இன், இம், இன். இடையின, வன்மையான மென்மையான அல்லாத இடைப்பட்ட ஓசையுடைய மெய் எழுத்துகள் இ, இர், இல், இவ், இழ், இழ். பாடல் வரிகளின் பகுப்பாய்வு: இப் என்ற மெய் எழுத்து அ என்ற உயிர் எழுத்துடன் கூடி ப என்ற ஓரெழுத்துச் சொல் உருவாகின்றது. இவ் என்ற மெய் எழுத்து என்ற உயிர் எழுத்துடன் கூடி வை என்ற ஓரெழுத்து உயிர்மெய் சொல் உருவாகின்றது. வை என்ற சொல் அதன் பயன்பாட்டைப் பொறுத்து வினைச்சொல் அல்லது ஓரெழுத்து ஒரு மொழி, பெயர்ச்சொல் என இருவகைப்படும். இலக்கண வகை: பொதுவாக வை என்பது எளிதாக பொருள் தரும் இயற்சொல் வகையைச் சேர்ந்தது. மேலும் இது பகுபதத்தில் பகாபதமாகவும் அறியப்படுகிறது. வை என்ற சொல்லுக்கு இடு என்று பொருள். இடை அல்லது இடுப்பு என்ற சொற்கள் இச்சொல்லிலிருந்து பிறந்தவை. இடையின, வன்மையான மென்மையான அல்லாத இடைப்பட்ட ஓசையுடைய மெய் எழுத்தான ஈர், பா மற்றும் வை என்ற சொற்களுக்கு இடையில் வருவதால் அவ்வெழுத்து இடை என்று அழைக்கப்படுகிறது. நாம் பகுப்பாய்விற்கு எடுத்துக்கொண்ட பாடல் வரிகளில் பார்வை என்ற சொல் பாயிர்வை என்று கூடி பார்வை என்ற சொல் பிறக்கிறது. 1. பா, வை என்னும் ஈர் எழுத்துகளுக்கு ஓரெழுத்துச் சொற்களுக்கு இடையில் வரும் ஈர் என்ற இடை எழுத்தது மெலிந்தால் பாயிர்வை பார்வை என்ற அச்சொல் பாவை என்று பிறக்கிறது. பாவை என்றால் பெண் என்று பொருள். 2. பெண்: என்ன பார்வை உந்தன் பார்வை, இடை மெலிந்தாள் இந்தப் பாவை. இப்பாடல் வரிகளின் நேரடி பொருள் எளிமையானது மற்றும் தெளிவானது. என்ன ஒரு பார்வை, அந்த உன்னுடைய பார்வை. அந்தப் பார்வைக்கு முன் இந்த பெண் உருகிப்போனாள், அல்லது நாணத்தினால் என் இடை மெலிந்து போனது. 3. பா, பாடல். வை, இடு என்னும் ஓரெழுத்துச் சொற்களுக்கு இடையில் வரும் ஈர் என்ற இடை எழுத்தது மெலிந்தால் பாயிர்வை பார்வை என்ற அச்சொல் பாவை என்று பிறக்கிறது. பாவை என்றால் பெண் என்று பொருள். இடை மெலிந்தாள் இந்தப் பாவை. மெலிந்தாள் என்பவை இறந்தகால வினையெச்சச் சொற்கள் ஆகும். இலக்கண விளக்கம். பகுதி: மெலி ஒரு பொருளின் மென்மை, இழைப்பு அல்லது பலவீனத்தை குறிக்கும் அடிப்படைச் சொல். விகுதி மற்றும் இடைநிலை: மெலி இத் ஆல் மெலிந்தால். இது ஒரு செயலின் தொடர்ச்சியையோ அல்லது ஒரு நிபந்தனையையோ நிகழ்வையோ குறிக்கும் வகையில் வருகிறது. எயுக்கா பாயிர்வை இடை மெலிந்தால் வருவது பாவை. அவரின் பார்வையால் இடை மெலிந்தாள் இந்தப் பாவை. இந்த இலக்கண குறிப்பை எவ்வளவு இலக்கிய
இலக்கண நயத்தோடு பாலவர் கண்ணதாசன் எழுதியுள்ளார் என்பதை பகுத்து அறியும் இம்முறையே தகு நய நடையியல் ஸ்டைலிஸ்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி.